இவர்களோடு இணைந்து இந்த 7 அன்பியங்களுக்காக நாம் ஜெபிப்போம். நூதனை அன்பியம், அருளானந்தர் அன்பியம், குழந்தை அன்பியம், பவுல் அன்பியம், யோவான் அன்பியம், சகாயமான அன்பியம், ஜோனிச்சாமி அன்பியம். இந்த அனைத்து அன்பியங்கள் உள்ள எல்லா குடும்பங்களுக்காகவும் அந்த அன்பிய தலைவர்களுக்காகவும் சிறப்பாகவும் சிறப்பாக விண்ணவர்கள் இருக்கிற தந்தையே போற்ற பெருக ஆட்சி வருக சகோதரர் சகோதரிகளுக்கு மனத்தாக்கம் இருந்தால் அவர்களிடம் நல்லுறவை ஏற்படுத்த ஆளுகின்ற இயேசுவே, எதிரிகளும் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ள ஆலோசனை தீமை செய்பவர் என ஆலோசனை கொடுக்க சொல்லி ஆலோசனை தருகின்ற இயேசுவே, எங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்ட நான் தர்மம் செய்வதை பிறர் அறியாது ஆலோசனை தருகின்ற இயேசுவே, நான் வேண்டும் போது கதவை அடைத்துக் கொண்டு மறைவில் உள்ள தந்தையை நோக்கி வேண்ட ஆலோசனை தருகின்ற இயேசுவே, நற்கருணாதரே உம்மை ஆராதிக்கின்றோம். நான் நோக்கி இருக்கும் உம்மை ஆராதிக்கின்றோம். ஆலோசனை தருகின்ற இயேசுவே, நற்கருணாதரே உம்மை ஆராதிக்கின்றோம். சொல்ல திரும்பி சொல்லுங்க. இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே உம்மை வணங்குகின்றோம். இயேசுவே உம்மை வணங்குகின்றோம். இயேசுவே உம்மை நம்புகின்றோம். இயேசுவே உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசுவே உமக்கு நன்றி கூறுகின்றோம். இயேசுவே நீரே எங்கள் வாழ்வின் வழி. இயேசுவே நீரே எங்கள் வாழ்வின் ஒளி. இயேசுவே நீரே எங்கள் வாழ்வின் உண்மை. இயேசுவே நீரே எங்கள் வாழ்வுக்கு வழிகாட்டி. இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். ஒரு ஆராதனை பாடலை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். பாடல் குழுவோடு இணைந்து ஆராதனை பாடல். வாழ்வை அளிக்கும் வல்லவா வாழி ஒளியே
துதிக்கும் அல்லவா தாழ்ந்த என் உள்ளமே. வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. அன்புக்குரியவர்களே, இதோ ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெறுவதற்கு முன்பாக ஒரு கருத்துக்கு நாம் செவி சாய்ப்போம். அன்புக்குரியவர்களே, நற்கருணை அன்பின் மகுடம், அன்பின் உச்சக்கட்டம் என்பதை சென்ற பகுதியிலே நாம் பார்த்தோம். இப்பொழுது நாம் சிந்திக்க இருக்கும் கருத்து நற்கருணை ஒற்றுமையின் அடையாளம். இட்ஸ் a symbol of unity. இயேசு கிறிஸ்து படைத்த, நன்றாக கவனிக்கவும், இயேசு கிறிஸ்து படைத்த புதிய மனித குலத்திற்கு நாம் எல்லோரும் புதிய இஸ்ராயல். புதிய இஸ்ராயல். இந்த புதிய மனித குலத்திற்கு அவர் வழங்கிய புதிய விருந்தான நற்கருணை, இது ஒரு புதிய விருந்து. நற்கருணை அன்பின் அருட்சாதனம், ஒற்றுமையின் அடையாளம். இதை நான் சொல்லவில்லை, இந்த அகுஸ்தினார் சொல்லுகின்றார். இது ஒற்றுமையின் அடையாளம். பல கோதுமை மணிகள் ஒன்றாக இணைந்து அப்பம் ஆகுவது போல பல தரப்பட்ட பல்வேறுபட்ட கிறிஸ்துவர்கள் நற்கருணை விருந்தால் கிறிஸ்துவில் ஊருடலாகின்றார்கள் போல் அடிகளார் அழகாக கூறுகின்றார். அப்பம் ஒன்றே, அப்பம் ஒன்றே. ஆதலால் நாம் பலராயினும் வேறுபட்டவர்கள், மாறுபட்டவர்கள், வித்தியாசமானவர்கள், பல குணங்களை, குணாதிசயங்களை கொண்டவர்கள், பலராயினும் ஒரே உடலாய் இருக்கின்றோம். நாம் அனைவரும் ஒரே உடல், கிறிஸ்துவிலே ஒரு உடலாய் இருக்கின்றோம். ஏனெனில் நாம் அனைவரும் எல்லோருமாக சேர்ந்து பாகுபாடு இல்லாமல், வேறுபாடு இல்லாமல் அந்த ஒரே அப்பத்தில் பங்கு கொள்ளுகின்றோம். 1 கொரிந்தியர் 10:17 கிறிஸ்துவின் திருவுடல் திருநத்த பெருவிழாவை இன்று நாம் கொண்டாடுகின்றோம். இதிலே நாம் பார்க்கின்றோம், திருப்பலியிலே எங்கள் வானிலை தந்தையே, our loving Father, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இந்த காணிக்கைகள் அருட்சாதன முறையிலே குறிக்கும் ஒற்றுமை, சமாதானம் ஆகிய கொடைகளை உமது திருச்சபைக்கு தயவாய் தந்திருப்பீராக. என்னே அருமை, அழகு அழகு. 3வது நற்கருணை மன்றாட்டிலும் இன்று நாம் ஜெபித்தோம், நான் பாடினேன். 3வது நற்கருணை மன்றாட்டிலே உம்முடைய மகனின் திருவுடல் திருரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் கிறிஸ்துவின் தூயாவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள், கவனியுங்கள், ஒரே உடலும் ஒரே மனமும் உள்ளவராக விளங்க செய்வீராக என்று திருச்சபை மன்றாடுகின்றது. நாம் அனைவரும் ஜெபித்தோம். எனவே நற்கருணையிலே பங்கெடுக்கும் நாம், திருப்பலியிலே பங்கு கொள்ளும் நாம் அனைவரும் ஒற்றுமைக்கு நாம் சாட்சிகளாக திகழ்வோம். ஒற்றுமையின் அடையாளங்களாக ஒன்றித்து இருப்போம். எவ்வாறு ஆதி கிறிஸ்தவர்கள், முதல் கிறிஸ்தவர்கள் அப்பம் பிடுகையில் ஒன்றாய் இருந்தார்களோ, எல்லாவற்றையும் பொதுவாக வைத்து தங்களுக்கென்று வைத்துக் கொள்ளாமல் எல்லோருக்கும் எல்லாமாய் இருந்தார்களோ, அதே போல ஒற்றுமையின் அடையாளங்களாக, அறிகுறிகளாக, ஒற்றுமையின் சின்னங்களாக அன்றாட வாழ்க்கையில் அன்பின் அடிப்படையில் நம் பங்கில் மட்டுமல்ல, நம் குடும்பத்தில், இந்த சமூகத்தில், திரு அவையில் வாழ அதே நற்கருணை நாதரிடம் நாம் வர வேண்டும். நண்பர்களே, இந்த 2வது நிலையிலே நாம் நம்முடைய இளைஞர்கள், இளம் பெண்களுக்காக நாம் செபிப்போம். மிக மிக முக்கியமான ஒன்று, இளைஞர்களும் இளம் பெண்களும் ஆண்டவருடைய அருகமையில் வர வேண்டும், அவருடைய பாதத்துக்கு அருகில் வர வேண்டும். அங்கிருந்து வாழ்வின் நூலை அனுபவிக்க வேண்டும். அவருடைய கவனத்தையும் அவருடைய வாழ்வையும் சீரழிக்கக்கூடிய எல்லா காரியங்களிலும் விடுபட வேண்டும் என்று நாம் செபிப்போம். இந்த இடத்தை இளைஞர்கள், இளம்பெண்கள் தயார் செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்காக நாம் செபிப்போம். வருகின்ற வாரம் இளைஞர்களுடைய துவக்க விழா. அவர் பெற்றோர்கள் எல்லா இளைஞர்கள், இளம்பெண்களையும் இந்த இளையோர் இயக்கத்தில் சேர்த்து அனைவரும் ஒன்றாய் ஒற்றுமையாக இருந்து நம்முடைய திரு அவைக்கு அவர்கள் பெருமை
கொண்டு சேர்க்க வேண்டும் என்று ஆடுவோம். இதோ இந்த ஐடிஐ தொழில் நிறுவனத்தில் படிக்கக்கூடிய எல்லா இளைஞர்களுக்காக நாம் ஜெபிப்போம். பணி செய்யக்கூடிய ஆசிரியர்களுக்காக நாம் ஜெபிப்போம். மேலும் கேட்கின்ற அன்புடைய குடும்பங்களுக்காக நாம் சிறப்பாக கொண்டாடுவோம். சார்ல்ஸ் அன்பியம், விண்ணரசி அன்பியம், மத்திய அன்பியம், ஆரோக்கியன அன்பியம், செபஸ்தியார் அன்பியம், அல்போன்ஸ் அன்பியம், கப்ரியல் அன்பியம், இந்த அனைத்து அன்பியம் உள்ள குடும்பங்கள் அனைவருக்காகவும் அவருடைய வாழ்வில் அவர்கள் விரும்புகின்ற அனைத்து தேவைகளும் பூர்த்தி செய்யும்படி நற்கருணைநாதரை நோக்கி இவர்களுக்காகவும் இளையோர் இளம்பெண்களுக்காகவும் நம் தொழில் பயிற்சிக்காகவும் நாம் கொண்டாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, போற்றப்பெறுக, ஆட்சி வருக, திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை அதுபோல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உணர்ந்தால் படியிட்டு இறை ஆசியை பெற்றுக்கொள்வோம். இப்பொழுது மூன்றாவது நிலைக்கு நாம் செல்கின்றோம். சொன்னது போல வீரசிறார்கள் அவரை தொடர்ந்து மற்றவர்கள் செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இறுதியாக தந்தை அவர்கள் நற்கருணை ஆண்டவரை ஏந்தி வருவார். இப்பொழுது நற்கருணை துதிகளை நாம் ஜெபிப்போம். நற்கருணை துதிகள். சிலவனை பேய்கள் இறை வேண்டலினாலும் நோன்பினாலும் அன்றி வேறு எதனாலும் வெளியேறாது என்று கூறிய நற்கருணை ஆண்டவரே, 2 அல்லது 3 பேர் உம் பெயரை கொண்டு எங்கே ஒன்றாய் கூடியிருக்கின்றார்களோ அவர்கள் நடுவே நீர் இருப்பதாக கூறிய நற்கருணை ஆண்டவரே,
நற்கருணை ஆண்டவரே உம்மை ஆராதிக்கின்றோம். அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பெற்று சீடர்களுக்கு கொடுத்து இதை பெற்று உண்ணுங்கள் இது உடல் என்று கூறிய நற்கருணை ஆண்டவரே கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி சீடர்களிடம் கொடுத்து அனைவரும் பருகுங்கள் என்ற நற்கருணை ஆண்டவரே புகழ் பாடல் பாடிவிட்டு ஒலிவ மலைக்கு சென்ற நற்கருணை ஆண்டவரே அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு ஆராதனை பாடலை நாம் பாடி நம்முடைய வணக்கத்தை ஆண்டவருக்கு நாம் செலுத்துவோம். அன்பிற்குரியவர்களே, அன்பின் உச்சக்கட்டமாக அன்பின் முதல் நிலையிலே பார்த்தோம். இரண்டாம் நிலையிலே நற்கருணை ஒற்றுமையின் அடையாளமாக சிம்பல் ஆஃப் யூனிட்டி. ஆக நாம் பலராயினும் ஓருடலாய் இருக்கின்றோம். அந்த நற்கருணையிலே நாம் பங்கெடுக்கின்றோம். மூன்றாம் நிலையிலே பார்க்கின்றோம். இந்த நற்கருணையிலே நற்கருணை நாதர் இயேசு தன்னையே அர்ப்பணம் செய்கின்றார், காணிக்கை ஆக்குகின்றார், தன்னையே கொடுக்கின்றார். He is giving himself. திருப்பலியிலே விசுவாசிகள் யார்? நாம் அனைவரும் இந்த திருச்சபையின் கட்டிடத்தின் தூண்கள், கற்கள். நாம் இந்த விசுவாசிகளின் திருக்கூட்டம் தான் திருச்சபை. நீங்களும் நானும் சேர்ந்து திருச்சபையை உருவாக்குகின்றோம். நாம் பார்வையாளர்கள் அல்ல. we are not spectators. திருப்பலியின் புனித செயலை உணர்ந்து அதிலே பயபக்தியுடனும் செயல்முறையிலே in action என்று சொல்லுகிறோம் நாம் பங்கு பெற வேண்டும். குறிப்பாக தங்களையே ஒப்புக் கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு எவ்வாறு தந்தைக்கும் உலகத்திற்கும் தன்னையே காணிக்கையாக்கினாரோ, கொடுத்தாரோ, ஒப்பு கொடுத்தாரோ, அதே போல கொடுத்தலிலே மூவகை உங்களுக்கு தெரியும். கொடுப்பதிலே மூவகை. ஒன்று உள்ளத்திலிருந்து கொடுத்தல், உள்ளதிலிருந்து கொடுத்தல். Giving from what you have.